சிவத்திலே சக்தி தோன்றி சக்தியிலே நாதம், நாதத்திலே விந்து, விந்துவிலே சதாசிவன், சதாசிவத்திலே மகேஸ்வரன், மகேஸ்வரத்திலே ருத்ரன், ருத்ரத்திலே பிரம்மா, பிரம்மாவிலே வாயு, வாயுவிலே அக்னி, அக்னியிலே ஜலம், ஜலத்திலே பிருத்திவி, பிருத்திவியிலே அன்னம், அன்னத்திலே ரசம், ரசத்திலே மாங்கிசம், மாங்கிசத்திலே அஸ்தி, அஸ்தியிலே மேதை, மேதையிலே சுக்லம். இப்படி சுக்ல சோழியத்தில் சரீரம் தோன்ற பிரம்மாவின் தொழில் நாரதாகடியம் தோன்றி மூன்று உலகம் சென்று மும்மூர்த்தியை கண்டு வணங்கி மங்கள் ஆசீர்வாதம் பெற்று யானை வர பெண்ணே மணி ஓசை வர முன்னே என்ற பொன்மொழி கிழங்கு மகதியால் கரம் கொண்டு நாரத வருவார் பின்னே நாராயணா என்ன ஓசை வர முன்னே என்ற கழகப்பிரியலாகிய நானே தன்னையை காணறிந்த பேரறிஞர் புறவே உன்னையே வெற்றியுடன் வீட்டிற்கும் பண்பறிந்த என்னையே எப்பொழுதும் நன்மையில் நாட்டிடுவாய் என்ற பரம்பரை இதயத்தின் உள்ளே வைத்து கழகத்தின் மூலம் உலகை நன்மை காணும் காரண காரியாத்தன் கானப்பிரியன் நாரதனது நாமங்களை பெற்ற யாமோ இன்று காலை காரணம் முடித்து கதிரவனை தரிசித்து முறைப்படி முதலில் கைலாயம் சென்று அங்கே சங்கரன் நிறையோன் சம்பு சதாசிவன் பேயோடாடி பொங்கவலிங்கமூர்த்தி புராதங்கன் பூதநாதன் கங்கவேணியும் கடுக்கையன் கங்காளன் என்ற சிறப்பு பட்டியலை பெற்ற சாச்சா சிவபெருமானை கண்டு வணங்கி மங்கள ஆசீர்வாதம் பெற்று வைகுண்டம் சென்று எனது பாட்டன் பரந்தாமனை தரிசித்து பிரம்மலோகம் சென்றேன். பிரம்மலோகத்திலே பிரம்மன் மேதினை படைத்தோன் பிதா விதா விதாதா வானகன் மலரொழிந்தன் மண்பொது தந்தை வேதன் இரணியன் கருப்பன் இனியமால் உந்தி வந்தோன் குரவனோதி உமர்த்தனன் கொடியன் அன்னவோதி என்ற சிறப்பு பட்டங்களை பெற்ற எனது மூன்றாம் ரவியின் தந்தை மன்னன் பிரம்மதேவனையும் கண்டு வணங்கி மங்கள ஆசீர்வாதம் பெற்று மறுமார்க்கத்தில் தக்கனின் மக்களான அரிய சபாலர்கள் சுபால சபாலர்கள் 11,000 பேர்களை கண்டேன். அவர்களோ மக்களின் நிறுத்திக்கான விரதத்தை கையாள போகையில் அதை மாற்றி நான் பக்திமயக்கத்தை போதித்தேன். அதை கண்டு சினம் கொண்ட தக்கனோ என்னை ஒரு நாளைக்கு மேல் ஓரிடம் தங்கினார். உனது சிரமமானது வெடிக்க என்ற சாபத்தை பற்றி யாமும் ஓரிடம் இல்லாத வேறும் செல்லும் விரதத்தை கையிட வருகிறேன்.
இந்த பிறவிக்கு முன் 2 பிறவிகள் எடுத்தது. முதல் பிறவியாக உபபர்கன் எனும் கந்தர்வனாகவும், 2வது பூலோகத்திலே காமாட்சி இடத்தில் கலாவதிக்கு மகனாக பிறந்து அங்கு சாதுமாட்சியத்துக்கு வந்து தங்கிய சன்னியாசிகளுக்கு பணிவிடை செய்து அவர்கள் மூலம் பாகவத தர்ம உபதேசத்தினை பெற்றேன். பெற்ற தாயின் மரணத்துக்கு பிறகு நட்டவனத்தை நாடி வனம் சென்றேன். அங்கு ஹரிபரந்தாமனை தரிசித்து பூத உடலை நீத்து மீண்டும் 3ஆம் பிறவியாக அந்த பிரம்மதேவனின் பாதத்தில் பிறந்து அந்த பூவுலகத்தை விட்டோடி இந்த பூவுலகத்தை நாடி குறிஞ்சி நிலம் வந்து சேர்ந்தேன். என் கழகம் வெற்றி பெற வேண்டுமேனால் அந்த விநாயகமூர்த்தியை வணங்கியாக வேண்டும். அல்லல் போம், வலிமை போம், அன்னை வேற்றி பிறந்தார் தொல்லை போம், போகா வீரம்போம், நல்ல குணம் அதிகமா அந்த அருணை கோபுரத்திலே வீட்டிருக்கக்கூடிய அந்த கணபதியை கைவிடுவதால் என்ற காரணத்தினாலே அந்த வெற்றி விநாயகனை, அந்த வீர விநாயகனை, அந்த செல்வ கணபதியை வணங்கிவிட்டு பாவத்தை கவனிப்போம். நாராயணா. உங்கள் முன் நாதநாளைக்கு அன்பு தம்பி நவநீத கிருஷ்ணனுக்கு விழாக்களை சார்பாக பொன்னாடி இணைந்து கூறப்படுகின்றார்கள். எனக்கு பொன்னாடை போர்த்தி புகழாரம் சூட்டிய மாபெரும் கிராமத்தார்களுக்கும் பெரியோர்களுக்கும் மற்றும் என்னை சுற்றுவட்டார நாடக ரசிக பெருமக்களுக்கும் இந்த நாடகத்தின் அமைப்பாளருமாகிய பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய எனது அன்பு பெரியப்பா மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த முன்னமலை பெரியப்பா அவர்களுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் எனது சார்பிலும் என்னை சார்ந்த இசைக்கலைஞர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி நான் உறுத்தாக்கி கொள்கிறேன். எனக்கு பொன்னாடை போர்த்திய எனது உடன்புறவா அன்பு சகோதரன், எனக்காக பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்த அன்பு உள்ளத்திற்கு எனது சார்பிலும் என்னை சார்ந்த இசைக்கலைஞர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி. ஆமா, மாங்குளத்தை சேர்ந்த பிரபாகரன் என்னோட தம்பி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. செல்வ கணபதியே எங்கள் கூட சித்தி விநாயகனே, இருந்துட்டால் விநாயக பெருமானை வணங்கி வரங்கிட்டிருந்தாலும் கூட ஆக அருள் இல்லாருக்கு உலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை, அருள் பொருளும் இல்லாருக்கு உலகில் இடமே இல்லை இருக்காங்க. ஆக இந்த உலகை எல்லாம் ஆள்கின்றாலே ஆதி பராசக்தி அகிலாண்ட நாயகி கோடி பிரமாண்டியாக இருந்து இந்த மண்ணையும் இந்த மக்களை எல்லாம் ஆள வைத்துக் கொண்டிருக்கின்றாலே காஞ்சியிலே காமாட்சியாக, காசியிலே விசாலாட்சியாக, மதுரையிலே மீனாட்சியாக,
இந்த மண்ணையும் இந்த மக்களை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றாளே, அப்பேற்பட்ட இந்த தாயை அந்த பாரமலையில குடிகொண்டிருக்கின்றாளே, அந்த அம்மனையும் வணங்கிவிட்டு பின்பு ஆவதை கவனிப்போம். நாராயணா அல்ல 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 பாவமெல்லாம் தீர்ப்பவளே, நல்லவளே தில்லையம்மா, வாடியலும் போதினிலே ஓடி வரும் தாயாளியம்மா, மலை போல குங்குமத்தில் மறைந்தருளும் மாரியம்மா, தில்லைகாடி சன்னதிக்கு வந்தோ குறை தீரும் அம்மா. நம் 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 என்னாகவே வா, சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை, கண்கள் ரெண்டும் பார்வையின்றி பாவையில்லை, ராகங்களின்றி சங்கீதமில்லை, சாவொன்றுதானாம் காதலில்லை, என்னாதமே வா. பாரமலை அம்மன் பட்டி கிராமத்திலே பாரமலை அம்மனுக்கு வண்ண வண்ண மலர்களாலே அபிஷேகமா, மரத்தை வச்சவே தண்ணி ஊத்துவா, மனச பார்த்துதான் வாழ்வ மாத்துவா, ஏ மனமே கலங்காதே வீணாக வருந்தாதே, பாரங்கள் எல்லாமே படைத்தவனோ அவனே சுமப்பா. ஓம் சாந்தி ஓம்
உள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. இருந்தாலும் கூட பிறந்தாலும் பேச சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஒரு சொல்ல வேண்டும். ஒரு மனிதனாகப்பட்டவன் இந்த உலகத்துல வாழ்ந்து முடிச்சு போகும்போது கொண்டு போக முடியாது ரெண்டே விஷயம் நான் செஞ்சுலனே இந்த கேளுப்பா நீ. ஆமா, இந்த உலகத்துல என்னதே மனுஷன் சொத்து சுகம் பொண்ணும் பொருள் எவ்வளவு சேர்த்து வச்சிருந்தாலும் சரி, பதவி புகழ் அந்தஸ்து எவ்வளவு சேர்த்து வச்சிருந்தாலும் சரி, மனுஷன் இறந்து போகும்போது கொண்டு போறது ரெண்டே விஷயம் தான். என்ன? ஒண்ணு அவன் செஞ்ச பாவம், இன்னொன்னு அவன் செஞ்ச புண்ணியம். இந்த ரெண்டு தவிர அப்படி சொல்லுவோம். என்னது மாப்பிள்ளை என்ன நல்ல மரியாதை என்ன காரணம்? என்ன மாப்பிள்ளை நீங்க பேசிட்டு இருக்கும்போது எங்க அப்பா எப்படி எதுக்கு எனக்கு பேசுறீங்க? எங்க அப்பா எந்த அப்பாவா இருக்கு? என்னை பத்த ஒரு தம்பி முன்னமலை எப்படி அவர் இங்க பெரிய பேர் வேணுங்க. எனக்கு தம்பி வேணும். உனக்கு தம்பி வேணுமா? தம்பி வேணுமா? அவர் உனக்கு நல்லா இருக்கு பேச மாதிரியா? எனக்கு அப்ப இப்போ எனக்கு தம்பி. சரி, அவரை நான் பெரியப்பான்னு கூப்பிடுறேன், நீ அவருக்கு தம்பியா கூட ரெண்டு போல. சரி, என்னைக்கு நீ மாப்பிள்ளைன்னு கூப்பிட்ட? மாப்பிள்ளை வேணும். அதாவது விஷயத்தை சொல்லி இருக்கும்போது தேவையில்லாம குறுக்க போது பேசாதே அம்மா. என்னை இப்படி சொல்லி தண்ணி அடிச்சுட்டு வாசிக்கிறாரு ஊர்ல. அது எனக்கு தேவையில்லை. என்னையும் நீ மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டு காரணம் சொல்லணும். தேவையில்லாம துமுறு பேசக்கூடாது. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. நான் என்ன பண்ணணுமோ அதை நான் வேலையை நான் பார்ப்பேன். ஏயா போயா ஓயாண்ட கூடாது. நான் பேசுனேன்னா நான் என் பேசுதே இந்த இடத்துல இருக்கணும். சும்மா ஊடால பேசிக்கூடாது. சரி, நீ இருந்தாலும் பரவாயில்ல. ஐயா, அந்த ஆளுக்கு என்ன தேவை வந்திருக்கு? அந்த ஆள் மாப்பிள்ளைங்கிறாப்புல இல்ல மாமான்றாப்புல. என்ன மாமா? என்ன மாமா வேணும்? என்னையா ஏன் ஒண்ணு இரிய முதல் நாலு கொண்டாந்து மரியாதை இருக்கியா? சரி, மாமான்னு எது கூப்பிட்ட? நீ மாமான்னு கூப்பிட, இருந்தாலும் மாப்பிள்ளைன்னு கூப்பிடாப்ப. அதெல்லாம் காலையில நீ என்னையா மாமான்னு கூப்பிட்டது? என்ன அர்த்தம்? உறவு முறையில வீட்டுல வாயா? ஆமா, நாலருக்கு நீங்க விளக்கம் சொல்ல போற. என்ன விளக்கம் கொடுக்க போறீங்க சொல்லுங்க. மேலவத்துல இருந்து வரேன். நந்தி பகவான் வாசிப்பாரு. சிவபெருமான். ஆமா, சிவபெருமான் மாமையா? ஆமா, சிவபெருமான் படைச்ச புள்ள உங்களுக்கு என்ன வேணும்? அவரே மாப்பிள்ள வேணும். ஆமா, எங்க இருந்து நீங்க இங்க வந்திருக்கீங்க? மேலவத்துல இருந்து போல வந்திருக்கீங்க. ஆமா, ஊடகத்துல இங்க உங்களுக்கு வாசிக்கிறாரு மிருதனக்காரர் நீங்க தான். மாமா வேணாமா என்னடா சொல்லுப்பா. நான் சொன்ன நீ எனக்கு எப்பயுமே காலையில கொஞ்சடி எனக்கு கூட பிறகு தம்பி தான் இருங்க. நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? சரியா, எதுக்காக வந்திருக்கீங்க? கலகம் செய்வதற்காக. எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? கலகம் செய்வதற்கியா? யாருக்காக இங்க வந்திருக்கீங்க? கலகம் செய்வதற்காக. சரி, இப்படி வளர்ந்து பேசணும். நான் வந்த விஷயம் தெரியாம போயிடுவேன். பொண்ணு பார்க்க யாருக்கு வந்திருக்கீங்க? மாப்பிள்ளைக்கு பார்க்க வந்திருக்கேன். யாரு உங்க மாப்பிள்ளை? யாரு? எத்தனை பேர் இருக்கு தெரியுமா அவருக்கு? முருகன், அழகன், கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், செந்தில் குமரன், அப்படி நிறைய பேர் இருக்கியா? உங்களுக்கு முருகன் என்ன வேணும்? மாப்பிள்ளை வேணும். அப்ப என் பேர் செந்தில் குமார். உங்களுக்கு என்ன சித்தப்ப முறையா வேணும்? சரி, இருக்கட்டும், பரவாயில்ல. உனக்கு நல்ல மரியாதை இல்ல. சரி, இருக்கட்டும். இருந்தாலும் கூட மனிதனாகப்பட்டு இந்த உலகத்துல வாழ்ந்து முடிச்சு கொண்டு போகும்போது ரெண்டே விஷயம் தான் சொன்னேன். ஒண்ணு பாவம், இன்னொன்னு புண்ணியம். இதை தவிர இந்த உலகத்துல எதையுமே கொண்டு போக முடியாது. ஆகக்கூடிய வாழக்கூடிய வாழ்க்கை கொஞ்சம் காலம் தாயா, கொஞ்சம் நேரம் தான். அப்படித்தான் இருக்கு இந்த உலகத்துல. ஏன்னா இன்னைக்கு இருப்பாத நாளைக்கு காணும். அப்படிப்பட்ட உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆடி அடங்கும் வாழ்க்கையில 6 அடி நிலமே சொந்தம் இருக்கான். இன்னைக்கு 6 அடி நிலத்துக்கும் சொந்தம் கிடையாது. நடமாடும் மின்சுடுவாடு கொண்டு வந்துட்டாங்க. வீட்டு வாசல்ல அங்கனே வச்சு அங்கனே அரிச்சு அங்கனே சாம்பல கையில கொண்டு போயிடறாங்க. முடிசூடா மன்னனாக இருந்துட்டாலும் இறுதியில பிடி சாம்பல் தான் மிச்சம் இருக்கான். அப்படிப்பட்ட உலகத்துல வாழும் பொழுது எல்லா மக்களுமே மக்களோட மக்களாக சகோதரத்துவத்தோட ஒற்றுமையோட அன்போட வாழணுமா? அப்பேற்பட்ட இந்த ஒற்றுமையில எடுத்து சொல்லும் விதமாக அந்த கூட்டத்தில் கோவில் வர்ணிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். கூட்டத்திலே கோவில் போறா யாரை எங்க தேடுதம்மா? கொலுசு சத்தம் கேட்கையிலே மனம் தங்கி அடிக்குது.
குமரி பொண்ண பார்க்கையில் ஒளி மின்னல் அடிக்குது மின்னல் அடிக்குது கூட்டத்திலே கோவில் போறா யாரையும் பேசுதமா கூட்டத்திலே கோவில் போறா யாரையும் பேசுதமா பொழுது சத்தம் கேட்கிறது மன தப்பி அடிக்குது தப்பி அடிக்குது குமரி பொண்ண பார்க்கையில் ஒளி மின்னல் அடிக்குது மின்னல் அடிக்குது கூட்டத்திலே கோவில் போறா யாரையும் பேசுதமா பாராட்டி அன்பு உள்ளவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இருந்தாலும் கூட இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையில ஒற்றுமையாக இருக்கணும்னு ஒரு விவரத்தை சொன்னேன். இருந்தாலும் கூட உறவுகள் மதிக்கப்பட வேண்டும், உற்றார்கள் போற்றப்பட வேண்டும். உறவுகள் எப்பேற்பட்ட உறவுகள் இருக்கணும் தெரியுமா? அவ்வை அதிகமான தமிழ் உறவாக இருக்கணுமா, கண்ணன் குசேலன் நட்பு உறவாக இருக்கணுமா. அப்படியெல்லாம் இருந்துட்டாலும் நம்ம தேடி வந்த உறவுகள் எப்பேற்பட்ட உறவு தெரியுமா? இப்படி பாசமிகு அன்பான உறவுகள். ஏன்னா நல்ல உள்ளங்கள்னா என்னைக்குமே இறப்பே கிடையாது. நல்ல தூய் ஆத்மா இருக்கு, என்னைக்குமே இறப்பு கிடையாது. உடல் மட்டும்தான் இறக்கிறத தவிர நல்ல மனுஷங்க ஒரு மனுஷெல்லாம் ஒரு ஊர்ல ஒரு இறப்பா இருக்குது. அந்த இறப்பு ஏற்படும் பொழுது யாருப்பா என்னார் யாரு கேட்கும் பொழுது அந்த ஊர்ல சொல்லுவாங்கப்பா என்னார் மையம் இறந்து விட்டாருப்பா அப்படின்னு சொல்லும் போது ஆத்தாடி பாவம் நல்ல மனுஷன். ஆமா, இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தாருன்னா இன்னொரு ஒரு ஆலயத்தை உருவாக்கி இல்ல ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்கி ஏதோ அந்த ஊர்ல நல்ல பேர் வச்சிருந்தாரு. ஆமா, வேலை பாருங்க புரியுதாங்க. அப்படிலாம் இருக்கும்போது நல்ல மனுஷன் பாவம் ஒரு 10 வருஷம் இருந்தாருன்னா இன்னும் அந்த ஊரை ஒரு சிறப்பா கொண்டு போயிருப்பாருப்பா அப்படின்னு சொன்னா அவரு பாருங்க இறந்தும் மக்கள் மனசுல வாழ்றாரு. ஒரே விதம் இன்னொரு இடத்துல ஒருத்தர் இறந்து போய் அவரை யாரு விசாரிக்கும் பொழுது யாருப்பா இன்னைக்கு இறந்த ஊருக்குள்ள தன்னார்மை அப்படியா அவெல்லாம் என்னைக்கோ ஜாகம் வச்சான் இன்னும் ஜாக மாட்டான் தெரிஞ்சு அலைகிறானே
அப்படின்னு சொல்றது அது ஒரு அர்த்தம். நாராயணா நாராயணா அவரைக்கே நான் சொல்ல போறேன் அண்ணையா மஞ்ச காமரம் வந்து சாரலை நிம்மதி சாகவே மாட்டேன். சரி அப்படிலாம் இருக்காது. ஏதாவது சொல்றேன்னா வாழக்கூடிய வாழ்க்கையில மனிதன் எப்படி வேணாலும் வாழலாம்னா அது வாழ்க்கை கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் இப்படித்தான் வாழணும், நியதிகள் உண்டு, கட்டாயம் உண்டு. அறம்பொருள் இன்பங்களோட கூட ஒழுக்கத்தோட வாழ கத்துக்கலாம். அப்படிலாம் இருந்துட்டாலும் கூட இப்படித்தான் பாருங்க, ஒரு வீட்டுல ஒரு கணவன் மனைவி, ஒரு கணவன் மனைவி, அந்த கணவன் மனைவிக்கு பாருங்க ரொம்ப நாள் குழந்தை இல்ல, புள்ள இல்ல. போய் ஊசிய போட சொல்ல வேண்டியதானே. நான் டாக்டர் வேற எவ்வளவு மரியாதை அண்ணன் கூப்பிடுறேன். ஊடால ஊடால பூஜையாத தெரியாது, போய் சென ஊசிய போட சொல்ல பேச முடியாது. ஆக காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அப்படிதான் ஒரு குடும்பத்துல ஒரு மனைவி கணவன் மனைவி, அவங்களுக்கு ரொம்ப வருஷமா பிள்ளைங்க இல்ல, அவங்களும் போகாத கோயில் இல்ல, ஏறாத மலை இல்ல, அப்படியெல்லாம் போய் இறைவனை வணங்கிட்டு வராங்க பாருங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறக்குது. அப்படி குழந்தை பிறந்ததுமே பாருங்க ரொம்ப சீராட்டி பாராட்டி ரொம்ப வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு உற்றார் சொந்தம் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு 145 செலவழிச்சு கெடா வெட்டி அவ்வளவு தூரம் செலவு பண்ணி 7 நாள் அதே பயங்கரமான கொண்டாட்டம். அந்த 100 பேசாம போத்துருக்கப்ப நான் பேசிக்கிறேன். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுங்க, சொந்த பந்தத்தை எல்லாம் கூப்பிட்டு வச்சு அப்படியே மயம் பிறந்த கொண்டாட்ட தாங்க முடியல அப்பனுக்கு. அப்படிலாம் இருக்கும்போது பாருங்க பிள்ளை பெரியாதாகி பள்ளி பருவத்துக்கு பள்ளியோட போயிருக்கான். அப்படி போயிட்டு வரும்போது பாருங்க தாயும் தந்தையும் அப்படியே ரொம்ப பாராட்டி சீராட்டி செல்லமா வளர்க்குறாங்க பிள்ளைய. செல்லமா இல்லையா செல்லமா இல்லையா செல்லமா அன்பாக வளர்த்துவாங்க. அப்படிலாம் இருக்கும்போது பாருங்க திடீர்னு அந்த ஒரு நாள் அந்த பையனுக்கு ஒரு கனவு, கெட்ட கனவு. அழகு எந்திரிக்கிறான். தாய்க்கும் தந்தைக்கும் அவங்க அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் பொருத்தம் என்ன திடீர்னு அத்தராத்திரில பிள்ளை அப்படி அழுது எந்திரிக்கிறானே, சாமி என்ன சாமி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மாமா வேற ஒண்ணும் இல்லம்மா, உங்க அப்பா எங்க தாத்தா இன்னைக்கு காலையில சரியா 6 மணிக்கெல்லாம் இறந்து போகிற மாதிரி நான் கனவு கண்டேமான்னு சொல்லு. சண்டால போல அவரே பாவம் அங்க இருந்துகிட்டு அந்த விவசாயத்தை பார்த்து கஞ்சியை குடிக்கிறாரு. நல்ல மனுஷன் அந்த மனுஷனை போய் சாக சொல்றான்னு சொல்லி பேச போட்டா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டா. சரியா பாருங்க காலையில ஒரு 6 மணி ஊர்ல இருந்து தகவல் வருது, ஏமா இந்த மாதிரி உங்க அப்பா இறந்து விட்டாருமான்னு சொல்லு. இவளுக்கு திகச்சு போச்சு, என்னடா நம்ம பிள்ளை சொல்ல மணி காலையில எங்க அப்பா செத்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல காரியத்துல முடிச்சுட்டு வேணாங்க திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கு இன்னொரு நாள் உனக்கு ஒரு கனவு. என்ன கனவுன்னு கேட்டீங்கன்னா, கனவுல அழகு எழுந்திருக்கேன் தாய் லாபம்னு கேட்கறாங்க, என்னப்பா சின்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அம்மா வேற ஒண்ணும் இல்லம்மா, இன்னைக்கு நம்ம ஆடு மாடெல்லாம் செத்து போற மாதிரி கனவு கண்டேமான்னு சொல்ல. சரியா பாருங்க 6 மணிக்கெல்லாம் அந்த ஆடு மாடு இறந்து போயிருக்கு. இறந்து உடனே பாருங்க என்ன பிள்ளை சொல்லலாம் சரியா படிக்குது, இவன் என்ன சாதாரண பிள்ளையா இல்ல தெய்வீக பிறப்பான்னு தெரியலையப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பரவாயில்ல, பயம் வேற இவன் காண்ற கனவு அப்படியே பழிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க காலையில அதே போல ஆடு மாடு இறந்து வச்சு. சரி சொல்லிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போறாங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு முன்னாடி பாருங்க கொஞ்ச நாளா கனவு இல்ல, கனவுலாம் இல்லைன்னு வட்டி பாருங்க அதே போல திரும்ப ஒரு கனவு வந்துருச்சு. கனவு வந்தா அலறி அடிச்சு எழுந்திருக்கீங்க. ஆமா பெத்த தாயி ஏஞ்சாமி இப்படி அலறி எழுந்திருக்கீங்க, இன்னைக்கு என்னடா கனவு கண்டு தொலைஞ்சேன்னு கேட்க, அம்மா வேற ஒண்ணும் இல்லாம இத்தனை நாளா கனவு கண்டு அது கூட என்னால சகிக்க முடிஞ்சு பொறுத்துக்கிட்டேன், ஆனா இன்னைக்கு காலையில சரியா 6 மணிக்கெல்லாம் அப்பா செத்து போற மாதிரி கனவு கண்டேமான்னு சொல்லு. ஆடாடா அப்படி இல்லாத மாதிரி கனவு கண்டோன்னு டேய் போட பேசாம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருக்க. பக்கத்துல இருந்த கனவு இருக்க பாருங்க புருஷங்காரனுக்கு தூக்கமே வரல. ஆத்தாடி ஆத்தா இந்த பயம் உள்ள கனவு எடுத்துதான் அப்படியே பழிச்சு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளுக்கு தூக்கமே வரல. தூக்கம் வரலன்னு பொண்டாட்டி வசதியா, ஏ எந்திரி நானே காலையில சாக போறேன், கடைசியா மூஞ்சி முறையெல்லாம் பாத்துக்கிறேன், உங்களை எல்லாம் விட்டுட்டு போறேன் நீ சொல்லிட்டு உனக்கு கண்ணீர் மல்கிட்டு அழுகிறேன். ஆமா ஆமா கண்ணீர் விட்டு அழுகிறேன். அழுகும் போது அப்பதான் அந்த பொம்பளைக்கு கோவம் வந்துருச்சு, பேசாம படியா நீ வாட்டிய காலையில 6 மணிக்கெல்லாம் செத்து போயிடுவேன், நல்லது கெட்டதுக்கெல்லாம் என்ன சொல்ல போவேன், பாலை கட்டணும் பந்தல போடணும் பொட்டுக்காரனை கூப்பிடணும், அதுக்கெல்லாம் எவன்டா போவேன் அழைவேன். நான் இப்ப தூங்கினாத்தான் காலையில எல்லா வேலையும் பார்க்க முடியும் பேசாம படுறேன். காலையில சாக போற மூலையை தானே பேசாம படுறா. கதையை சொல்றியா நாராயணா கதையை சொல்றேன் அப்படிங்கும் போது பாருங்க சரியா 5:59 இவனுக்கு தூக்கம் வரல, எந்திரிச்சு உட்காந்துருக்கான். அத்தாடி என்ன 1 நிமிஷம் தானே இருக்கு நம்ம சாக போறோமே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழுகிறேன். குலதெய்வத்தை தான் கும்புறேன், இருக்க தெய்வத்தை பூரா வணங்குறேன். அப்படியே வணங்கிக்கிட்டு இருந்தால் பாருங்க 5:59 6 மணி ஆயிடுச்சு. பாருங்க சாகரம் மட்டுமே உனக்கு சந்தோஷம். ஆத்தாடி நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு 2 கடை வெட்டி போடணும்னு உனக்கு ஒரு சந்தோஷம். ஆமா பொழைச்சுக்கிட்டே சந்தோஷம். அவன் பாருங்க நைட்டு பூரா சாக போறவன் நினைச்சு தூங்காம இருந்தவே அசந்து தூங்கிட்டான். காலையில எந்திரிச்சு பிள்ளை எந்திரிச்சு பாக்குறேன் அவங்க ஆத்தா அப்படியே தலைவிரி கோலத்தோட உட்காந்து வாசல்ல ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா. ஆமா எந்திரிச்சு போய் கேட்கிறேன், அம்மா இங்க வாமா
அப்பா தான் ஜாகலே அப்புறமா நீ அழுகிறேன்னு சொல்ல பேசாம போடா நீ சொன்னது பூராமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல என்னம்மா நான் சொன்னதெல்லாம் நடந்துச்சு தாத்தா செத்து போவான்னு சொல்லி தாத்தா செத்து போனாரு ஆடு மாடு செத்து போச்சுன்னு சொல்லி ஆடு மாடு செத்து போச்சு அப்ப இந்த அப்புறம் நீ அழுகிறேன்னு கேட்க அப்பதான் பாருங்க அவன் சொன்னா பாருங்க எதிர்த்த வீட்டுல ஒரு சாவு எதிர்த்த வீட்டுல காலையில இளவியா சாவியா இடியா சொல்றேன் எழுத்த வீட்டுல ஒரு சாவு சரி எழுத்த வீட்டுக்காரன் செத்தா போது கழுவுன அப்படின்னு மயம் கேட்காம எழுத்த வீட்டுல நம்ம சாவு நீ ஏன் அழுகிற போடா முட்டாப்புல நீ கண்ட கனவா அப்படியே படிச்சு போச்சா செத்தவன் தாண்டா ஒப்பேண்டாலாம் இப்படியெல்லாம் பல உறவுகள் இருக்கே அந்த உலகத்துல அப்படியெல்லாம் நின்றுட்டாங்க நான் காணக்கூடிய உலகங்கள் எப்படியெல்லாம் இருக்கணும்னா நான் காணும் உலகங்கள் யார் காண கூடும் சொல்வது யாரு மெல்ல பேசும் பசுபுல்வெளியே என்னை காணும் அன்னை இருந்தாலும் கூட நின்று கொண்டிருக்கும் எண்ணத்தின் குளிர்ச்சியும் நீண்டு உயர்ந்த வெளிச்சங்களின் அழகினை பார்க்கும் பொழுது 1000 படைத்த ஆதிசேரன் எடுத்துரைத்தாலும் மிகையாகாது. அப்பேற்பட்ட வனம் குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை மரதம் சொல்லக்கூடிய 50 நிலங்களிலே யாம் வந்திருப்பதோ குறிஞ்சி கிழவர் எங்க ஐயா தங்கவேலன் குடிகொண்ட சிறப்பான இடத்தை பார்க்கும் பொழுது மலரும் மலர்ந்திருக்கிறது. மா நிலவரையை வாவா என்று அழைப்பது போல தோன்றுகிறது. நல்ல கவிஞன் அஸ்திவாரனை கற்பனை தானே நானோ வீணா காணப்படியன். அதனால அந்த வனத்தை எப்படி வர்ணிக்கலாம்னா அந்த நதியோரத்துல அந்த நாணயங்கள் எல்லாம் வளைத்த நிலையில் நாட்டியம் ஆடக்கூடிய அற்புதமான இயற்கை காட்சியை பார்க்கும் பொழுது என் மனசு எப்படிலாம் போகுதுன்னா நாட்டியமாடு மெல்ல நானந்தானந்தம் நீ சொல்ல
இருந்தாலும் கூட இப்பேற்பட்ட இந்த சிறப்பான இடத்தில் நின்று கொண்டிருந்தாலும் கூட ஒரே நிசப்தமாக இருக்கின்றது. இன்றைய கழகத்திற்கு ஏதாவது வழிவிறக்குமா என்று வெளியே பார்க்கும் பொழுது சப்தம் என்று பாடுகின்றாலே யாராக இருப்பார்கள் மங்கை என்று எண்ணி பார்க்கும் பொழுது பரன் மீது நின்று கையிலே கவன் கொண்டு ஆலோலம் ஆலோலம் என்று அனுதினமும் அந்த முருகப்பெருமானின் பிரணவ மந்திரத்தை ஒழித்துக் கொண்டிருக்கின்றாலே அப்பேற்பட்ட துரோசிக்கு சொல்லக்காரி யாராக இருப்பாள் என்று எண்ணி பார்க்கும் பொழுது சோலைகள் இருந்து பாடுகின்றாலே அப்பேற்பட்ட இந்த பெண்மகளை பார்க்கும் பொழுது சோலைமலை ஓரம் கோல கோயில் பாடும் பாட்டு சத்தம் கேட்கையோ பாடி வரும் கோயிலே ஆடி வரும் மயிலே எங்க அப்பா அன்னைக்கு ஒப்புவச்சிருக்காங்க காரணத்தால வெகு சீக்கிரத்தில் சந்திக்க வேண்டியவங்களை சந்திக்கிறோம், சிந்திக்க வைக்க வேண்டியவங்களை நான் சிந்திக்க வைக்கிற காரணத்தினால யாரோ ஒரு ஆடவன் அங்குமிங்குமாக விளையாடி கொண்டிருக்கின்றான். அண்ணவனை சந்திக்க வேண்டும், அவனுடைய உத்தரத்தை இழுக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே சொந்த